வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாக முடக்கப்படுகிறதா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் யார் என்பதை நீதிமன்றம் அறிவித்ததற்கு பிறகுதான் இரட்டை இலை சின்னம் அதிமுகவில் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அதிமுகவின் நிலைமை படுமோசமாக தான் மாறிவிட்டது. அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் வழங்குவது கடினம்தான். ஒன்று, வழக்கு முடிவடைய வேண்டும், இல்லை என்றால் வழக்கை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்று ஓபிஎஸ் ஆவது எடப்பாடியாவது கூற வேண்டும். இதில் இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மூடுவதற்காகத்தான் பொறுப்பேற்கிறார் என்ற தகவல்களும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதிமுகவிற்கு அவர் தேவையும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் புதிய யுக்தி ஒன்றை பயன்படுத்தி வருகிறார். இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களது தலைமை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றும் என்ற முழு நம்பிக்கையும் இருக்கிறது. எடப்பாடி நினைக்கின்ற அனைத்து தோல்விகளாக தான் முடியும் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிமுக மீண்டும் ஒரு ஆட்சியை அமைக்கும். மக்களின் ஆதரவும் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அமையும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடையே நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அதை நாடுவோம். எடப்பாடி அவர்கள் பச்சை துரோகி, சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்து, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்து, அதிமுகவின் தொண்டர்களுக்கு துரோகம் செய்து, தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கடந்த 10 தேர்தல்களில் தோல்வியடைந்து அதிமுக மீண்டும் ஒரு எழுச்சியான ஒரு கழகமாக உருவாக வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு எடப்பாடி தேவையில்லை. அவர்கள் ஒருபோதும் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதன் முடிவு மக்களவை தேர்தலிலேயே தெரிந்துவிட்டது என்று பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கும் விதமாகவும் ஒவ்வேறு அறிவிப்புகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் கிடையாதா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.